ஹாய் கைஸ், இன்னைக்கு மேட்லின் மில்லர் எழுதின த சாங் ஆஃப் அக்கிலஸ் அப்படிங்கிற புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கிலஸ் அண்ட் பேட்ரோகுலஸ். க்ரீக் ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப முக்கியமான வாரில் ஒன்று ட்ராஜன் வார். அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப முக்கியமான நோட்டபிளான ஹீரோவில் ஒருத்தர் அக்கிலஸ். இவர் யாருன்னா கிங் பீலியஸ்க்கும் காடஸ் தித்திஸ்க்கும் பிறந்த ஒரு பிரின்ஸ். இவரோட ஹீரோயிக் சைட் பற்றி மட்டும் பேசாமல் இவரோட இன்செக்யூர் சைட், இவரோட வல்னரபிள் சைட், இவரோட ரிலேஷன்ஷிப், இவரோட சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஹியூமன் சைட் பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக இதில் காட்டியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியில் பேசிக்காக எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, பேட்ரோகுலஸ் அப்படின்ற கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அக்கிலஸ் யார் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. பேட்ரோகுலஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கிலஸோட ஃப்ரெண்ட். இவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க கிங்டம்லேருந்து துரத்தப்பட்டு அக்கிலஸோட கிங்டம்க்கு வராரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, ஒன்றா வளர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வளர வளர இவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப டீப்பாகிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் இவங்க க்ரீக்கில் ட்ராஜன் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ட்ராஜன் வார் அப்படிங்கிறது பற்றி ஒரு மித்தாலஜிக்கலாக உங்களுக்கு ஒரு குட்டி பேக்ரவுண்ட் கதை சொல்கிறேன். ட்ராய் இந்த கிங்டமில் ஒரு பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு க்ரீக் கார்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறாங்க. பட் எரோஸ் அப்படின்ற காடை மட்டும் கூப்பிடுறதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த எரோஸ் என்ன பண்ணுறாருனா கோவத்தில் ஒரு கோல்டன் ஆப்பிள் எடுத்து அதில் டு தி ஃபேரஸ்ட், அதாவது ரொம்ப அழகான ஒருவருக்கு அப்படின்னு மட்டும் எழுதிட்டு பார்ட்டி நடக்கிற கார்டனுக்குள்ளே தூக்கி போட்டுடுறாரு. இதை எடுத்து பார்க்குற காடஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஏத்தனை, ஆஃப்ரோடைட், இந்த மாதிரி நிறைய காடஸ் இருப்பாங்களே, இவங்க எல்லாரும் அதை எடுத்துகிட்டு நான் தான் அழகானவ, எனக்கு தான் இது கிடைக்கணும், இல்லை இது எனக்கு தான் கிடைக்கணும்னு ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி அதை சண்டை போட்டுட்ருக்காங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. ஸோ இதை பார்த்த காட் ஜியூஸ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ட்ராயோட பிரின்ஸ் பாரிஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இதை நீ தான் ஜட்ஜ் பண்ணணும், இது யாருக்கு போய் இந்த ஆப்பிள் கொடுக்கணும்னு நீ நினைக்கிறியோ அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த மற்ற காடஸஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தராக போய் நீ எனக்கு இந்த ஆப்பிள் கொடுத்தேன்னா நான் உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட லஞ்சம் மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் உனக்கு பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பேசிகிட்டே இருக்கும்போது ஆஃப்ரோடைட், அதாவது லவ் காடஸ் ஆஃப்ரோடைட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது நீ எனக்கு கொடுத்தேன்னா நான் உலகத்துலேயே ஒரு ரொம்ப அழகான பொண்ணு ஹெலன்னு ஒருத்தி இருக்கா, அவளை ஒன்றை லவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே இவர் ஹெலனை காட்டினோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது பாரிஸ்க்கு. ஸோ அந்த ஆப்பிளை ஆஃப்ரோடைட்கே கொடுத்துட்றாங்க. பட் இதில் இருக்க ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, ஆஃப்ரோடைட் இந்த மாதிரி சொன்னாங்க உலகத்துல அழகான பொண்ணு, அதெல்லாமே கரெக்ட். பட் ஹெலனுக்கு ஏற்கனவே ஸ்பார்த்தா அப்படின்ற கண்ட்ரியில் இருக்க ஒரு கிங் கூட கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் இவங்க மறைச்சிடுறாங்க. பட் ஸ்டில் பாரிஸ்க்கு இது லேட்டாக தெரிய வருது. தெரிஞ்சு வந்தாலும் ஹெலன் மேலே அவங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்பார்த்தாக்கு போய் ஹெலனை கடத்திட்டு அவங்க கிங்டம்க்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, ஸ்பார்த்தா அந்த கிங்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு ரொம்ப கோபமாகுது. எப்படியாவது ஹெலனை அங்கேருந்து மீட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க அங்கே ஸ்பார்த்தாலேருந்து ட்ராய்க்கு போர் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த ட்ராஜன் வார் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே நம்ம கதைக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அக்கிலஸ் போகிறாரு, கூடவே பேட்ரோகுலஸ் போகிறாரு. வார் அப்படிங்கிறது சும்மா இன்றைக்கும் ஒரு 4-5 நாள் மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ இது வருஷ கணக்கில் நடந்துக்கிட்டே இருக்குது. அது சண்டை போடுறது அப்படிங்கிறது தவிர நிறைய வார் கிரைம்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் நிறையா லீடர்ஸ்லாம் அந்த ஒரே இடத்துல இருக்கிறதுனால நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற மாதிரி நிறைய ஈகோ கிளாஷஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இது எல்லாமுமே அக்கிலஸ் பேட்ரோகுலஸ் இவங்க 2 பேரையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட ஸ்டோரி. இந்த புக்கில் வேர்ல்டு பில்டிங், கேரக்டர்ஸ் இதெல்லாமே ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. அதாவது பேட்ரோகுலஸ் அக்கிலஸோட சைல்ட்ஹுட் சீன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிற சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஈவன் வார் சீன்ஸ் கூட ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இது கண்டிப்பாக ஒரு ஹாண்டிங்கான ரீட். பட் இட்ஸ் அ மஸ்ட் ரீட். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.